ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சசிரேகா சுவையகம். இன்றைக்கி சொரக்காயை வச்சு ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையான ரெசிபியெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரெசிபிகள் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு சொரக்காயை கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னரையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வீட்டில் சொரக்காய் குழம்பு போட்டது மீந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கார்னரை கட் பண்ணியாச்சு. இதனுடைய ஸ்கின்னெல்லாம் பீலர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டோம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ இதைய மிக்சியில் சேர்த்திக்கலாம், ஜாரில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அரைக்கிறக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. ப்ரிப்பரேஷனாக நான் துவரம் பருப்பு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூடயே வரமிளகாய் அதுவும் சேர்ந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்திட்டோம். அது கூடவே ஊற வச்ச துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் ஊறின பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ மாவையும் அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை தண்ணி தொளிச்சு எடுத்துக்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சுரக்காய் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.